வணக்கம் மக்களே. அன்னைக்கு ஒரு நாள் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொன்னால் அவளோட கல்யாணத்துக்கு போக முடியல. அதனால ரிசப்ஷனுக்கு நானும் என்னோட பிள்ளை அப்புறமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளம்பிட்டோம். சரி, நாங்கள் கல்யாண வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கல்யாண பொண்ணு பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் நேராக பந்திக்கு போயிட்டோம், நானும் என் பிள்ளையும். பிகாஸ் நமக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நாங்கள் வந்து நேராக ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல கூட்டமாக இருக்கிற காரணத்தினால நாங்கள் பந்தி வைக்கிற இடத்துக்கு போயிட்டோம். ஏன்னா பந்தி வைக்கிற இடம் காலியாக இருந்துச்சு. சரி அப்படின்னு நாங்கள் வரிசையாக 4 பேர் உட்காந்துட்டாங்க. வாழை இலையெல்லாம் போட்டாச்சு. ஸோ என்னை விட என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கா பார்த்தீங்களா. ஸோ இந்த கல்யாண சாப்பாட்டில் நானும் என் பிள்ளை என்ன சாப்பிட்டோங்கிறது தான் இந்த காணொலி உங்களுக்காக. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சென்னையில் ரிசப்ஷனுக்கு போயிருக்கோம். ஸோ சென்னையில் ரிசப்ஷனில் பார்த்திங்கன்னா விதவிதமாக வைப்பாங்க. சப்பாத்தி என்ன, தோசை என்ன, இட்லி என்ன, பிரியாணி என்ன, ஆனால் எல்லாமே கம்ப்ளீட் வெஜிடேரியனுங்க. எதுவுமே நான் வெஜிடேபிள் கிடையாது. ஸோ என்னோட பிள்ளைக்கு நான் இதில் சில விஷயங்களை புதுசாக இன்ட்ரொடக்ஷன் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர். ஸோ பன்னீரெல்லாம் வீட்டில் சமைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் வந்தால் தான் கொடுக்குறது. ஸோ அதனால் இந்த கல்யாண வீட்டில் சப்பாத்தி வச்சு பன்னீர் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ பன்னீர் அவளுக்கு கொடுத்து பார்த்தேன். அந்த கிரேவி கொஞ்சம் காரம் இருந்துச்சுங்க. ஆனால் என் பிள்ளை அழகாக சமத்தான் சாப்பிட்டா. ஏன்னா எல்லாருமே சாப்பிட்றதுனால ஸோ அவளும் சாப்பிட்டா. இருந்தாலும் அவள் கை சும்மா இருக்காது பார்த்தீங்களா, குறுன்னு எல்லா சாப்பாட்டையும் எடுக்கிறதுக்கு வருவாள். அப்புறம் மஷ்ரூம் பிரியாணி வச்சுருந்தாங்க. ஸோ மஷ்ரூம் பிரியாணியில் இருக்கக்கூடிய மஷ்ரூமும் அவளுக்கு கொடுத்து பார்த்தேன். பிரியாணி கொஞ்சம் காரம் இருந்தாலும் அவள் அழகாக சாப்பிட்டா. அப்புறமா அந்த கை துருத்துருன்னு வருது பார்த்தீங்களா, அதனால் கை கொஞ்சம் அமைதியாக இருக்கணுங்கிறதுக்காக சப்பாத்தியை கொஞ்சம் கையில் கொடுத்தேன். ஸோ அது அப்பப்போ அவள் கடிச்சு சாப்பிட்டுட்டு அமைதியாக. நானும் அவளும் சமத்தா எல்ல இருக்கிறது எதையுமே மிச்சம் வைக்காமல் தோசை, இட்லி எதையுமே நாங்கள் வேணானே சொல்லுங்க. ஈவன் தை சாதம் இருந்துச்சு. ஸோ நைட் டைமாக இருந்துச்சு. ஸோ பிள்ளைக்கு தை சாதம் கொடுக்கக்கூடாதுலாம் இல்லைங்க. ஸோ தாராளமாக தை சாதமும் கொடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி கல்யாண வீடுகளில் தை சாதம் க்ரீமு, பால் இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப புளிப்பு இருக்காது, நல்லாயிருக்கும். அதனால் தை சாதம் எதையுமே விட்டு வைக்காமல் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு டேஸ்ட்டு கொடுத்தேன். இனிப்பு ரொம்ப கடைசியாக கொடுத்ததுனால அவள் எல்லாமே தாராளமாக சாப்பிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த காணொலி. ஸோ உங்கள் பிள்ளையை நீங்கள் கல்யாண வீட்டுக்கு கூட்டு போனால் ஸோ எதெல்லாம் கொடுப்பீங்க, கொடுக்க மாட்டேங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. இணைந்திருங்கள் சித்தனமினருடன்.